மாண்புமிகு அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வீடு தேடி சென்று பயனாளிகளிடம் நேரில் ஒப்படைக்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த மாதம் 24ஆம் தேதி உசிலம்பட்டி PMT கல்லூரி எதிரே உள்ள திடலில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள், மாணவ மாணவிகள், மகளிர் குழுவினர், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கும் மடிக்கணினி, மிதிவண்டி, தையல் இயந்திரம், மருந்து தெளிக்கும் இயந்திரம், எண்ணெய் செக்கு இயந்திரம் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்ற மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்ட பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் மேலூர் காலனி பகுதியைச் சேர்ந்த குட்லக் மகளிர் குழுவிற்கு புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய கரும்பு ஜூஸ் இயந்திரம் வாகனம் மூலம் எடுத்து வந்து ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவந்திப்பட்டி மம்சாபுரம் கிராமத்தில் உள்ள தாமரை மகளிர் குழு பெண்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய மாவு அரைக்கும் கிரைண்டர் இயந்திரம் ஒப்படைக்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட மகளிர் குழுவினர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் சின்னம்மாவுக்கு. உசிலம்பட்டியில் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். எங்களுக்கு இந்த கரும்பு மிஷின் கொடுத்துருக்காங்க, அதற்காக நன்றி. சின்னம்மா 2026 அவங்க ஆட்சிக்கு வரணும். நாங்கள் மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். அம்மா பிறந்தநாள் 77வது பிறந்தநாள் வாழ்த்து முன்னிட்டு சின்னம்மா உசிலம்பட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட எங்கள் கோரிக்கையை சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க எங்களுக்கு எங்கள் கோரிக்கைக்கு கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, மாவாட்டி தொழில் பண்ணுங்க அப்படின்னு. சேதாம்மா எம்ஜிஆர் மாதிரி சின்னம்மாவும் வரணும், சரியா? அவங்க எல்லாருமே சின்னம்மாவுக்கு ஓட்டு போடணும். சின்னம்மா என்ன சேதாம்மா மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க.